அந்த கடைக்கு லட்சுமி விலாஸ் மளிகைன்னு பேர் இருந்தாலும் ஊருக்குள்ள அதுக்கு கிள்ளுக்கீரை கடன் தான் பேரு. காரணம், அந்த கடையோட உரிமையாளர் கருப்பையா தான். எதையும் அள்ளி போட மாட்டாரு, கிள்ளி தான் போடுவாரு. கருப்பையாக்கு வயது 60 தாண்டினாலும் கண் பார்வை கழுகு போல. தராசமிழ் மையக்கோட்டை தொடுறதுக்கு முன்னாடியே கையையும் எடுத்துருவாரு. ஒரு கடுகை கூட அவரோட தராசுல கூடுதலா தியாகமும் செஞ்சதில்லை. அன்னைக்கு அதிகாலை 5 மணி. ஊரே பனிமூட்டத்துல இருக்க கருப்பையா மட்டும் கடையோட சட்டரையும் தூக்குனாரு. பழைய மரப்பெட்டியில இருக்கிற பிள்ளையார் படத்துக்கு ஒரு ஊதுபத்தியையும் பச்சை வச்சாரு. முழு ஊதுபத்தியும் எரிஞ்சா சீக்கிரம் தீந்து விடுங்கிறதால அதை 2ஆ உடைச்சி பாதியை மட்டும்தான் பச்சை வைப்பாரு. அதுதான் கருப்பையாவோட கணக்கு. அண்ணா ஒரு டீ அப்படின்னு எதிர இருந்த நாயர் கடையில இருந்து சத்தம் வந்துச்சு. டீ வேணாம்ப்பா, வீட்டுல பழையது இருக்குன்னு சொல்லிட்டு கடையோட மூளையில இருந்த ஒரு பழைய நோட்டையும் எடுத்தாரு. அதுல ஊர்க்காரர்களோட கடன் கணக்கு இல்லை, ஊர்க்காரர்களுக்கு அவர் கொடுத்த மிச்சம் கணக்கு மட்டும் இருந்துச்சு. அதாவது 1 கிலோ சர்க்கரைக்கு 10 கிராம் எடுக்கிறது தான் அவரோட கணக்கு. மதியம் 1 மணி. வெயில் மண்டைய பொழந்துச்சு. கருப்பையா ஒரு பழைய விசிறியை வச்சு விசிறிட்டு இருந்தாரு. மின்சார விசிறி போட்டா பில் எகிருங்கிறதால அவர் செஞ்ச உத்தி தான் இது. அப்பதான் அந்த சிறுவன் மாரியும் உள்ள வந்தான். மாறி அந்த தெருவுல பூ வச்சு பிழைக்கிற முதியவங்களோட பேரன். கையில கசங்கி ஒரு 10 ரூபா நோட்டையும் வச்சிருந்தான். தாத்தா, பாட்டிக்கு உடம்பு முடியல, ஒரு பாக்கெட் ரவை கொடுங்க, கஞ்சி காய்ச்சி கொடுக்கணும்னு மூச்சிரைக்கவும் கேட்டான். கருப்பையாவும் ரவை பாக்கெட்டை எடுத்தாரு. அதோட விலை 12 ரூபா. ஆனா மாறி கொடுத்ததோ 10 ரூபா. மீதி 2 ரூபாய் எங்கடா? இப்போதைக்கு இதுதான் தாத்தா இருக்கு, நாளைக்கு பூ வித்த உடனே பாட்டி கொடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. கருப்பையாவும் யோசித்தாரு. அவரோட அகராதியில நாளைக்குன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது. நாளைக்கு வரும்போது ரவையை வாங்கிக்கோ போ அப்படின்னு காராராவும் சொல்லிட்டாரு. அந்த சிறுவனும் கண் கலங்கி நின்றதை பார்த்து அவரோட மனமும் அசையவே இல்லை. மாலை நேரம் கருப்பையாவும் கடையை சாத்தவும் தயாரானாரு. அப்போ மழையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டு திடீர்னு கடையோட முன்னாடி ஒரு விலை உயர்ந்த காரும் வந்து நின்னுச்சு. அதுல இருந்து இறங்கிய ஒருவரும், ஐயா, வண்டி டயரு பஞ்சர் ஆயிட்டு, பக்கத்துல மெக்கானிக் கடை ஏதாவது இருக்கான்னு கேட்டாரு. கருப்பையாவும் வழி சொன்னாரு. அந்த நபரும் மழையில நனைஞ்சபடி நின்னதை பார்த்து, உள்ள வாங்க தம்பின்னு முதல் முறையா ஒருவருக்கு இடமும் கொடுத்தாரு. அவர் கையில இருந்த விலை உயர்ந்த போனையும் பார்த்து கருப்பையாவும் வியந்தாரு. பேசிட்டு இருந்தப்போ அந்த நபரும் கேட்டாரு, ஏன் ஐயா இந்த வயசுல இவ்வளவு கஷ்டப்பட்டு கடையை நடத்துறீங்க, பசங்க இல்லையான்னு. கருப்பையாவும் பெருமூச்சு விட்டாரு. இருக்காங்க தம்பி, ஆனா அவங்க சொத்துக்காக தான் அலையிறாங்க, அதான் நானே பாத்துக்கிறேன்னாரு. அந்த நபரும் கிளம்பும்போது, இந்தாங்க ஐயா, உதவிக்கு நன்றின்னு ஒரு 500 ரூபா நோட்டை கொடுத்தாரு. கருப்பையாவும் வாங்க மறுத்துட்டாரு. வழி சொன்னதுக்கு எதுக்கு தம்பி காசு? ஆனா அந்த நபர் போகும்போது ஒரு சிறிய பார்சலையும் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. கருப்பையாவும் அந்த பார்சலை பிரிச்சு பார்த்தாரு. அதுல சில மருந்து மாத்திரைகளும் ஒரு மருந்து சீட்டும் இருந்துச்சு. அந்த மருந்து சீட்டு மாரியம்மாளுக்குரியது. ஆமா, வந்த நபர் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர். மாரியம்மா ஒரு முறை இவருக்கு உதவியும் செஞ்சிருக்காங்க. கருப்பையாவுக்கு அப்பதான் வரச்சிச்சு. அந்த தொழிலதிபர் யாருக்கு உதவ நினைச்சாரோ அதே மாரியம்மாளோட பேரனை தான் மதியம் விரட்டி விட்டாரு. தான் சேர்த்த ஒவ்வொரு ரூபாயும் ஒரு உயிரை காப்பாற்ற தேவையான மருந்தோட விலையை விட குறைவானதுன்னு அவர் அப்பதான் உணர்ந்தாரு. மறுநாள் காலையில கடையும் வழக்கம் போல திறந்துச்சு. மாறி மெதுவா கடை பக்கமும் வந்தான். அவனோட கையில அந்த 10 ரூபாயும் இருந்துச்சு. கருப்பையாவும் அவனை பார்த்தாரு. தராசை எடுத்தாரு. 1 கிலோ ரவைய அள்ளி போட்டாரு. தராசு முள்ளும் தாண்டி போச்சு. அவர் அதை குறைக்கவே இல்லை. கூடவே ஒரு பாக்கெட் சர்க்கரையையும் அந்த தொழிலதிபர் கொடுத்த மருந்தையும் ஒரு பையில போட்டு கொடுத்தாரு. இந்தாடா மாறி, இதை எடுத்துட்டு போ, அப்புறம் இந்தா இந்த சாக்லேட்டு உனக்கு அப்படின்னு ஒரு சாக்லேட்டையும் கொடுத்தாரு. மாறி ஆச்சரியத்துல வாயை பிளந்தான். தாத்தா, காசு அப்படின்னு? அதெல்லாம் உங்க பாட்டி பூ வித்து தருவாங்க, போயிட்டு வான்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து கருப்பையாவோட கடையில பெயர் மாறவில்லை. ஆனா அவர் போடுற எடையில மட்டும் ஒரு மனசாட்சி கூடவே இருந்துச்சு. ஊர்க்காரர்கள் இப்போதும் அதை கிள்ளுகிற கடன் தான் கூப்பிடுறாங்க. ஆனா இப்ப கிண்டலுக்காக கிடையாது, உரிமையா கூப்பிடுறாங்க. சேர்த்த பணத்தை விட சேர்த்த பாசமே ஒருவனை பணக்காரன் ஆக்குது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல கதைகள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.